அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளவை அனைத்தும் நாட்டின் நலன் கருதியும் மக்கள் நலன், முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வு, வேலைவாய்ப்பு, விவசாய உற்பத்தி, தொழில் உற்பத்தி போன்ற எண்ணிலடங்கா நன்மைகளை பெறுவதற்காகவும் நாம் செய்ய வேண்டிய பணிகளை எடுத்து கூறி பட்டியலிடப்பட்டுள்ளது. கலாச்சார சீர்கேடு, லஞ்ச ஒழிப்பு, ஊழல், நிர்வாக சீர்திருத்தம், பாலியல் குற்றங்கள், சமூக விரோத சட்டவிரோத செயல்களையும் ஒழிக்க நாம் செய்ய வேண்டியவை பற்றியும் அரசுகளும் அதிகாரிகளும் ஆற்ற வேண்டிய கவனிக்க வேண்டிய பணிகள் பற்றியும் ஓரளவு எடுத்து கூறப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் செயல்படுத்தினால் எண்ணில் அடங்கா நன்மைகள் ஏற்படுவதுடன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு ஏற்படும். இவையெல்லாம் ஏற்கனவே நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இலைமறை காயாக இருக்கிறது. அதை முனைந்து செயல்படுத்த வேண்டும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள துறைவாரியான நிர்வாக சீர்கேடுகள் அனைத்தும் ஒரு சிலரின் அதிகாரிகளின் செயல்களே ஆகும். எல்லோரையும் எல்லாவற்றையும் குற்றம் கூறவில்லை. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருப்பவைகளே தவிர இல்லாததை குறிப்பிடவில்லை என்பதையும், தனிப்பட்ட முறையில் எவர் மீதும் எந்த துறை மீதும் குற்றம் சுமத்தப்படவில்லை. பார்த்தவை, கேட்டவை, சொல்லப்பட்டவை இவை அனைத்தும் நடப்பவை, நடந்து கொண்டிருப்பவை. இவைகளை சரி செய்ய தோலுரித்துப்பார் என்ற இப்பதிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தோல் உரித்துப்பார் என்பதன் பொருள் யாதெனில், எதுவும் வெளிப்படையாக மேலோட்டமாக தெரிவதில்லை. உள்ளே நுழைந்து பார்த்தால்தான் அது நல்லதா கெட்டதா, அதனால் நன்மையா தீமையா, இதனால் மதிப்பு எவ்வளவு, எத்தனை கஷ்ட நஷ்டங்கள், பயன்படுத்தலாமா வேண்டாமா, சரி செய்ய என்ன வழி, எப்படி செய்யலாம், யார் மூலம் சரி செய்யலாம், பழுதடைந்ததற்கு என்ன காரணம், யார் காரணம் என்பது போன்ற பல தகவல்களை பெற முடியும். மேலும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளவை கற்பனையும் அல்ல, இல்லாததும் அல்ல, சொல்லாததும் அல்ல, செய்யாததும் அல்ல, நடவாததும் அல்ல, யாரையும் எந்த துறையையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதும் அல்ல. உள்ளதை உள்ளபடி தோலுரித்து காட்டப்பட்டுள்ளது. நாடு முன்னேற வேண்டும், மக்கள் நலமடைய வேண்டும், செய்யாததை செய்ய முயற்சிக்காததை செய்ய வைக்க வேண்டும், அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். பரந்த பூமியான பாரத பூமி தொன்மை வாய்ந்தது, தெய்வீக பூமி, சிறந்த கலாச்சாரத்தின் சின்னமான பூமி, புண்ணிய பூமி, எல்லா செல்வங்களும் வளங்களும் நிறைந்த பூமி, அந்நியர்களின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்ட பூமி, எத்தனையோ இன்னல்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து எத்தனையோ பெரியோர்கள் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த பூமி. அன்று விடுதலை பெற்ற நாம் இன்று சுதந்திரமாக, ஆதிக்கமின்றி, அச்சமின்றி, பாதுகாப்பாக, சந்தோஷமாக வாழ்கிறோமா? உங்களின் அடிமனதை கேளுங்கள். உண்மையை அது சொல்லும், சத்தியத்தை அது சொல்லும். நான் இங்கு குறிப்பிடப்பட்டதை மனசாட்சிப்படி பாருங்கள். இதில் ஏதோ ஒன்றின் ஆதிக்கத்தில் நாம் இருக்கின்றோம். இதில் நாம் சம்பந்தப்பட்ட எவரும் கோபமோ வருத்தமோ படக்கூடாது. அதிலிருந்து விடுபட பாருங்கள். அதற்கான என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். மீண்டும் புனிதமான பாரத பூமியை பாரத தாயிடம் தந்து உதவுங்கள். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். அவளது கண்ணீரை துடையுங்கள். சில பல வழிகளில் கரைபட்டு கிடக்கும் இந்த தேசத்தின் கரையை கழுவி புனிதமாக்குங்கள். ஒவ்வொரு இந்தியரிடமும் கேட்கிறேன், தற்போது இங்கு எந்த ஆட்சி, என்ன ஆட்சி, யாருடைய ஆட்சி நடக்கிறது? நாம் ஒவ்வொருவரும் யார் யாரிடம் கையேந்தி நிற்கிறோம்? பயமின்றி, பிரச்சனையின்றி, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்கிறோமா? இதற்கு காரணம் என்ன? யார் காரணம்? நாம் யாராவது எவரிடமாவது நியாயமான உரிமைகளை, சட்டப்படியான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்த்தால் இல்லை என்றே பதில் வரும். இவ்வாறு இருக்க நம் நாடு எப்படி சுதந்திர நாடு ஆக முடியும்? நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று மாறுதட்டி கொள்ள முடியுமா? முடியாது. ஏன், எதற்காக, என்ன காரணம், யார் காரணம்? சற்றே யோசியுங்கள்.
இன்று இங்கு என்ன நடக்கிறது? எந்த ஆட்சி நடக்கிறது? மக்கள் ஆட்சியா, மன்னர் ஆட்சியா, சர்வாதிகார ஆட்சியா, அரசியல் கட்சிகளின் ஆட்சியா, ஆளுங்கட்சி ஆட்சியா, எதிர்க்கட்சிகளின் ஆட்சியா, தனி ஆட்சியா, கூட்டாட்சியா, காவல்துறை ஆட்சியா, நீதித்துறை ஆட்சியா, கல்வித்துறை ஆட்சியா, மத்திய ஆட்சியா, மாநிலங்களின் ஆட்சியா, ஏழைகளின் ஆட்சியா, பணக்காரர்களின் ஆட்சியா, முதலாளிகளின் ஆட்சியா, தொழிலாளர்களின் ஆட்சியா, விவசாயிகளின் ஆட்சியா, கூட்டாளிகளின் ஆட்சியா, கொள்ளையர்களின் ஆட்சியா, ஊழல்வாதிகளின் ஆட்சியா, ஏமாற்றுக்காரர்களின் ஆட்சியா, குடிமக்கள் ஆட்சியா அல்லது குடிமக்கள் ஆட்சியா, நிதி ஆதார ஆட்சியா, தீவிரவாத ஆட்சியா, ஏமாற்றுக்காரர்களின் ஆட்சியா, கலாச்சார சீர்கேட்டு ஆட்சியா, புற்றுசல் போல் முளைத்திருக்கும் அமைப்புகளின் ஆட்சியா, போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை ஆட்சியா, மின்சாரத்துறை ஆட்சியா, வருவாய்த்துறை ஆட்சியா, பத்திரப்பதிவுத்துறை ஆட்சியா, அரசு அலுவலகங்களின் ஆட்சியா, மருத்துவத்துறை ஆட்சியா, சுகாதாரத்துறை ஆட்சியா, இல்லை தரக்கட்டுப்பாட்டுத்துறை ஆட்சியா, இப்படி எத்தனையோ ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இத்தனை ஆட்சிகள் நடந்தாலும் அவற்றால் மக்கள் நிம்மதியும் சந்தோஷமும் கொண்டு வாழ்கிறார்களா? அவர்களின் நியாயமான தேவைகள், கோரிக்கைகள் கிடைக்கப்பெறுகிறதா? என்ன காரணம்? யார் காரணம்? நம் நாட்டில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இப்படிப்பட்ட பல துறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்தந்த துறைகளில் உள்ளவர்கள் மக்களாட்சி தத்துவப்படி ஆட்சி செய்கிறார்களா? அந்தஸ்து, அதாவது அந்தந்த துறைகளில் என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எல்லா பணிகளும் சரியாக நடக்கிறதா? எதை எதிர்பார்த்து சிலர் பணி செய்கிறார்கள்? மக்களின் தேவைகள் நியாயமாக பூர்த்தி செய்யப்படுகிறதா? ஒவ்வொரு துறையும் முழுமையாக செயல்பட, மக்கள் பயன்பெற என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கு பதிவுகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஒவ்வொருவரும் பதிவுகளை படித்து பார்த்து நன்மைகளை உணர்ந்து ஏற்ற தாழ்வுகளையும் மத, இன, ஜாதி வேறுபாடுகளை களைய ஒன்றிணைந்து நம் நாடு, நம் மக்கள், நம் வாழ்க்கை என்ற உணர்வுடன் எல்லோரும் இணைந்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் அரசிற்கும் ஆதரவளித்து செயல்பட வேண்டும். இந்த பதிவுகள் எல்லாம் மக்கள் மூலம் மக்களுக்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யார் மீதும் விருப்பு வெறுப்பு காட்டப்படவில்லை. குற்றம் குறை இருப்பின் மன்னித்து கொள்ளவும். ஒவ்வொரு பதிவிற்குமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். இனி வரப்போகும் பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு துறையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளவை ஆகும். இப்பதிவுகள் பிடித்திருந்தால் விலை மதிப்பற்ற உங்கள் யோசனைகளையும் ஆதரவையும் கமெண்ட்ஸில் தெரிவித்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. If you liked this post, please share your valuable ideas and support in the comments. Like, share and subscribe. Thank you. அடுத்த பதிவில், அதாவது இனி வரப்போகும் முதல் பதிவில் மக்கள் ஆட்சி என்ற தலைப்பில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் காணலாம். பதிவுகளை தவறாமல் படியுங்கள். நன்றி, வணக்கம்.